ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு vlog பார்த்துட்டு வந்துடலாமா? ஜேசிபி வர சொல்லி வேண்டாத மரத்தெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா மழை வரக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் இப்பதான் வந்து டிராக்டர் விட்டு உழவு ஓட்டுறக்க ஆரம்பிச்சாச்சு. டிராக்டர் வந்து 5 கொத்து வர சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு 5 கொத்து போட்டு ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் ரொட்டாவேட்டர் போட்டு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 கொத்து வர சொல்லியாச்சு. 5 கொத்து ஓட்டுறதுக்கு வர சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பதவல் செடியெல்லாம் நெறைய இருந்துச்சுங்க. நல்லா பெருசு பெருசா இருந்துச்சு. அதனால வந்து ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடியே ஒரு டைம் வந்து ரொட்டாவேட்டர் போட்டு ஓட்டணும்னு சொல்லிட்டாங்க. அதனால ரொட்டாவேட்டர் வர சொல்லி ஓட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து 5 கொத்து போட்டு ஓட்டிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு டைம் வந்து ரொட்டாவேட்டர் போட்டு ஓட்டி விட்டுருந்தோங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி காடு வந்து நீட்டாச்சு. இந்த வேண்டாத மரங்கள்லாம் இடையில நெறைய இருந்ததுனால, அதையெல்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் தாங்க காடே பார்க்கறக்கு ரொம்பவே நீட்டா இருக்குது. மழை வர்றதுக்குள்ள மற்ற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டக்கு டக்குன்னு மற்ற வேலைய ஆரம்பிச்சாச்சுங்க. காலையில சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஒரு டீய குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டீய காட்டுக்குள்ளேயே வந்து வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். கீரை போட்டு விடலாம் காட்டுக்குள்ள அப்படின்னு ஒரு பிளானுங்க. அதுக்காக தான் வந்து இவ்வளோ டைம் ரொட்டாவேட்டர் ஓட்டுனது. டிராக்டர் வர சொல்றதுக்கு முன்னாடி காடு ஃபுல்லா தொழு உரமெல்லாம் போட்டு விட்டாச்சுங்க. ஏகமா போட்டு விட்டதுக்கு அப்புறமா தான் டிராக்டர் வர சொல்லியே உழவு ஓட்டினோம். ஒரு 2-3 உழவு ஓட்டுனதுக்கு அப்புறமா தான் காடு இந்த அளவு நீட்டாச்சு. சரி இனி நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆரம்பிச்சாச்சு. அது எங்கேங்க ஒவ்வொரு டைமும் மழை வந்துட்டே தான் இருந்துச்சு. நாங்க காட்டுக்குள்ள வந்தாலே தேங்காய்க்கு ஒரே குஷியாகி போயிருங்க. தேங்காய் கூடவே ஒடியாந்துரும். இப்போ வந்து நாங்க இங்க இருக்கிறது கண்டுக்கவே இல்ல. தேங்காய்க்கு தெரியல. இப்போ பார்த்துட்டு வந்து பயங்கரமா ஒடியாரும் பாருங்களேன், குஷி கிளம்பிட்டு. நம்ம காட்டுக்குள்ள இருந்தோம்னாலே நம்ம தேங்காய்க்கும் டாமிக்கும் எப்படிதான் இருக்கும்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ப்ரௌனி ஒன்று இருந்துச்சுங்க. ப்ரௌனி எல்லாம் அந்த அளவுக்கு கண்டுக்காது. ஆனா தேங்காய்க்கும் டாமிக்கும் வந்து அவ்வளோ ஒரு குஷி ஆயிரும். நாங்க காட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னாலே அவ்வளோ சந்தோஷமா ஒடியாந்துருவாங்க. அதுலயும் நம்ம கீழே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம கூட விளையாட தான் உட்காந்துருக்குறாங்கங்கிற மாரி மடி மேலெல்லாம் ஏறி விளையாடிட்டு இருக்கோம். நாங்க எங்க இருக்கோமோ எங்க கூடவே தாங்க இருந்துட்டு இருக்கோம். அப்படியே வந்து படுத்தாச்சு. நீ அப்படியே தூங்கிரும். நாங்க பாட்டுக்கு எங்க வேலைய பார்த்துட்டு இருப்போம். கீரை போடணும் அப்படிங்கிறதுனால நம்ம காட்டுக்குள்ள வந்து பதவல் செடியெல்லாம் நெறைய இருக்குங்க. இந்த வேண்டாத செடிங்கலாம் நெறைய இருக்குங்களா, வட்டசாரணை எல்லாம் வந்து நெறைய இருக்கும். அதனால அது வந்து கிளீன் பண்ண முடியாது. அத வந்து களையெல்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால, பெட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோங்க. அதுக்கான வேலைய தான் ஆரம்பிக்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த தென்னை மரத்துல மட்டையெல்லாம் நெறைய தொங்கிட்டு இருந்துச்சுங்க. நம்ம கீரையெல்லாம் போட்டதுக்கப்புறம் மட்டை வந்து விழுந்துச்சு அப்படின்னா, கீரையெல்லாம் நெறைய வந்து வேஸ்ட்டா போயிருங்களா, அதனால நாங்க 2 பேரும் சேர்ந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த ஓலையெல்லாம் இழுத்து கீழ போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொண்டு போய் ஓரமா போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் போட்டுக்கிறோம். கீரை போட்டதுக்கப்புறம் 1, 2 மட்டை விழுந்துச்சுன்னா, அதை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அதை எடுத்து போட்டு தான் ஆகணும். ஆனா இந்த மரத்துல வந்து நெறைய மட்டை தொங்கிட்டு இருந்துச்சுங்க. மட்டை விழுகவே இல்ல. சரி அதையெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிருவோம் அப்படின்ட்டு தான் பண்ணிட்டுருக்குறோம். அத்தனையும் விழுந்துச்சுன்னா, அந்த இடத்துல இருக்கிற கீரை ஃபுல்லா காலியாயி போயிரும். பாருங்க நம்ம தேங்காய் ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கு அங்கேயே. அவங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்க வேண்டியதான். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய செய்ய வேண்டியது. ஆனா நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா, கூடவே ஒடியாந்துருவாங்க. நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் ஜாலியா காட்டுக்குள்ள இருப்பாங்க. முதல்ல தென்னை மரத்த சுத்தியும் ரவுண்டு போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல அந்த வேலைய பார்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் கீரைக்கு வந்து நம்ம பெட்டு போடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும்னு வைங்களேன். அதுக்காக வந்து எல்லா தென்னை மரத்துக்கும் அப்படியே வந்து வரப்பு போடுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் தென்னை மரத்தையும் விட போறதில்லைங்க. தென்னை மரத்து ரவுண்டுக்குள்ளேயும் ஏதாவது கீரை போட்டு விடலாம் அப்படிங்கிற பிளான் தான். அதுக்கு முன்னாடி வெளியில ஃபுல்லா போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் தென்னை மரத்துக்குள்ள ஏதாவது போட்டு விட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, வேருங்க. ஒரு கொடியோட வேரு எவ்ளோ பெருசா இருக்குன்னு பாருங்களேன். இதெல்லாம் வந்து காட்டுக்குள்ள ஏகமா கிடக்குதுங்க. ஃபுல்லா ஜேசிபி வந்து எல்லாம் கிளீன் பண்ணதுனால அங்கங்க கிடக்குது. அதையெல்லாம் எடுத்து ஓரமா போட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்க்க வேண்டியது தான். ஃபர்ஸ்ட்டு வந்து அளவளவா கீரை போட்டிருந்தோங்க. வீட்டுக்கு மட்டும் நம்ம யூஸ்க்காக தான் போட்டுட்ருந்தோம். இப்ப வந்து நம்ம வெளியிலயும் குடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போடுறக்கு ஆரம்பிச்சாச்சு. ஃபுல்லாவே நம்ம வந்து ஆர்கானிக்கா தான் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால, அதுக்கான வேலை எல்லாமே ஆரம்பிச்சாச்சுங்க. மீன் அமிலம் எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஈயம் கரைசலுக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஜீவாமிர்தம் வந்து அப்பப்போ ரெடி பண்ணி வச்சுட்டே தான் இருக்கிறோம் அடிக்கடி. நம்ம பாட்டுக்கு வேலைய செஞ்சுட்டு இருந்தோம்னா, நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கலாங்க. இடையில வந்து வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரலாம், இல்ல ஏதாவது காஃபி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போனோம்னா, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு உட்காந்தோம்னா, அப்படியே வேலை கெட்டு போயிரு. அதனால வந்து அப்படியே காட்டுக்குள்ளேயே டீய வச்சு எடுத்துட்டு வந்து டீய குடிச்சிட்டே வேலை பார்த்துட்ருக்குறோம். பெட்டு போடுறதுக்கு வந்து அளந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளந்துட்டுருக்கோங்க. ஏன்னா அகலம் வந்து கண்டிப்பா 4 அடி இருக்கோணும். இது பெட்டுங்கிறது வந்து சைடில் வந்து 1.5 அடிக்காட்ட வாய்க்கால் மாதிரி வருங்க.
லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 அடி இல்ல 40 அடி அந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். வாய்க்கால் கட்டுறது வந்து நம்ம தண்ணியெல்லாம் அதில போறது இல்லைங்க. நம்ம சும்மா தான் இறங்கி நம்ம அதில நின்னு நடந்து போய் கீரை பொறிக்கிறதுக்காகவும், அடுத்தது வந்து களை செடிங்கலாம் எடுக்கிறதுக்காகவும் தான் அந்த வாய்க்காலே. தண்ணி போறது வந்து ஸ்ப்ரிங்க்லர்ல போட போறோம். அதுக்கப்புறம் வந்து ரெயின் ஹோஸ் தான் வந்து நம்ம போட போறோம். தண்ணி கட்டுற மாதிரி கிடையாது. ஸ்ப்ரிங்க்லர்ல போட்டு விட்டுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கம்பி அடிச்சு கட்டிட்டு, அதுக்கப்புறம் நாங்க வந்து பில்லுக்குச்சி இருந்துச்சுங்களா, பெரிய மாமியார் வீட்ல வந்து பில்லுக்குச்சி இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்ட்டு, அத வந்து போய் எடுத்துட்டு வந்துரலான்ட்டு போயிட்டோம். மாடு சாப்பிட்டு போடுது இல்லங்க தட்டு. அந்த தட்டோட வேஸ்ட் அப்படியே வந்து நம்ம எடுத்து கொண்டு வந்து போட்டோம், நம்ம நெட்டி வச்சோம் அப்படின்னா, ஜம்முன்னு வந்து தளஞ்சு வந்துரும். நம்மளது வந்து மேவு கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படிங்கிறதுனால, பெரிய மாமியார் சொன்னாங்க, "இங்க இருக்குது வந்து எடுத்துக்கோ" அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு எடுக்கறக்கு போயாச்சு. மாட்டுக்கட்டி தரையிலேயே வந்து காடிக்குள்ளேயே நெறைய குச்சிங்க இருந்துச்சுங்க. மாடுக்கு கொண்டு வந்து தட்டு போடுவோம்ல, அது சாப்பிட்டு போட்ட அந்த கழிசல் தான். அத கொண்டு வந்து அப்படியே நெட்டி விட்டோம் அப்படின்னா, நல்லா தளஞ்சு வந்துரும். நம்ம அங்க போனோம்னா, நம்மளோட நாய்ங்க கம்முனு இருக்குமா, நம்மளோட தேங்காயும், டாமியும் கூடவே ஒடியான்ட்டாங்க. அவங்க நாயும், நம்ம நாய்க்கும் ஒரே சண்ட தான். 2 பேரும் கத்திக்கிட்டே இருந்தாங்க. சரி என்னமோ பண்ணுங்கடா, நாங்க போய் எடுத்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் மாமியாவும் போய் பேசிட்டு அப்படியே எடுத்துட்டு இருந்தோம். இப்போதைக்கு இந்த குச்சியெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு, அதுக்கப்புறமா கீரைக்கெல்லாம் வந்து வேலை முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா தாங்க இதுக்கு வந்து பாத்தி புடிச்சு குச்சியெல்லாம் நெட்டுற மாதிரி இருக்கும். மாட்டுக்கு நம்மளுக்கு மேவு கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி குச்சிங்களெல்லாம் வெட்டி வெட்டி நம்ம வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா, நல்லா வந்து தளஞ்சு வந்துரும். அந்த பழைய கட்டைங்களெல்லாம் வந்து அப்படியே ஓட்டி விட்டுறலாம். ரொம்ப பழசாயிருச்சு, நம்ம அறுத்துட்டே இருக்கோம் இல்லைங்க, ரொம்ப பழசாயிருச்சு அப்படின்னாலும், அது அந்த அளவு வளர்ந்து வராது. அதனால இதெல்லாம் கொண்டு போய் வச்சு விட்டுட்டு, நம்மளோடது பழசெல்லாம் வந்து அப்படியே ஓட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற பிளான் தான். கொண்டு வந்து போடுறதுக்குள்ள நம்ம டாமி கூடவே தான் சுத்திட்டு இருக்குது. "நீ எங்க போனாலும் நானும் கூடவே வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு டாமி கூடவே வந்துட்டுருக்குது. கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட கீரை வேலைங்களெல்லாம் ஆரம்பிச்சிரலாம். இந்த குச்சியெல்லாம் வெயில்ல போடாம, அப்படியே நிழலா போட்டோம் அப்படின்னா வந்து, அப்படியே இருக்குங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம எடுத்து நெட்டிக்கலாம். ஓரளவு காஞ்சதுனாலும் பிரச்சனை இல்ல. நெட்னோம்னா நல்லா தான் வரும். இது வந்து கம்பி அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கயிறெல்லாம் கட்டி விட்டுட்டு தான் நாங்க போனதே, போய் எடுக்கறக்கு போனோம். இது வந்து இனி இந்த வாய்க்கால்ல இருந்து எடுத்து அப்படியே வந்து பெட் மேல போட்டோம் அப்படின்னா, பெட்டும் நல்லா ஹைட் ஆயிரும். நம்மளுக்கு அந்த வாய்க்காலும் கிடைச்சிரும். வாய்க்கால் வந்து ஒரு 1 1/2 அடி விட்டுருக்குறோம். நம்ம நடந்து போறதுக்கு, வர்றதுக்கெல்லாம். கீரை அந்த இடத்துல நின்னு தானே பறிக்கணும் அதுக்காக. பெட்டோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 அடி விட்டுருக்குறோம். 4 அடிக்கும் கம்மியா இருந்தாலும் ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பெருசா ஒரு 5 அடி விட்டோம்னாலும் நம்மளுக்கு இந்தலிருந்து கை எத்தாது. இந்தலிருந்தும் பறிக்க முடியாது, அந்தலிருந்தும் பறிக்க முடியாது. மெயினா வந்து நம்மளுக்கு இந்த களை செடிங்கள எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த பிளான் பண்ணதே. நம்ம நார்மலா வந்து பாத்தி கட்டி நம்ம கீரை போட்டோம் அப்படின்னா, ஃபுல்லா நம்ம காடு ஃபுல்லா களை செடிங்களா தாங்க இருந்துச்சு. அதையெல்லாம் கிளீன் பண்ணவே கண்டிப்பா முடியாது. நம்ம பாத்தியில இறங்கி தான் நம்ம போய் கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம கால் வைக்கும்போது மத்த கீரை செடிங்க எல்லாமே கொஞ்சம் டேமேஜ் ஆகும் இல்லங்க. அதனால வந்து இந்த மாதிரி ஐடியா பண்ணியாச்சு. தம்பியே ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். வந்ததும் நேரா யூனிஃபார்ம் எல்லாம் மாத்திட்டு காட்டுக்குள்ள ஓடியான்ட்டான். வந்து நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மம்டி எடுத்துட்டு அவன் பண்ணிட்டு இருந்தான். நானும் பண்ணி பழகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தான். நம்ம என்ன வேலை செஞ்சோம்னாலும் தம்பி கண்டிப்பா வந்து கலந்துப்பாங்க. நானும் பண்றேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நானும் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுவான். எல்லாமே நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவான். இப்பவே வந்து பயங்கர ஆர்வமா தாங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான். நம்ம ஏதாவது செடி வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது விதை போடுறதா இருந்தாலும் சரி, நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தான் பண்ணுவான். நம்ம சொல்லவே வேண்டியதில்ல, "இந்தா நீ பண்றியா?" அப்படின்னு கேட்கவே வேண்டியதில்ல. நம்ம ஒரு பாத்தி புடிச்சோம்னா, சரி நானும் இதில புடிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் தெரிஞ்ச மாதிரி நான் புடிக்கிறேன். அது ஏதாவது தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டுருப்பான். நாங்கலாம் அங்க வேலை பார்த்துட்டுருக்கோம். நம்ம தேங்காய் பாருங்களேன், ஒரு தேங்காய் ஒண்ணு நாங்க வேலை செய்றதுக்கு பக்கத்திலேயே வந்து தேங்காய் ஒண்ணு விழுந்திருந்துச்சுங்க. அந்த தேங்காய் பாத்தியும் தேங்காய்க்கு ஒரே குஷி ஆயிப்போச்சு. ஓடி போய் அந்த தேங்காய் கூட விளையாடிட்டு இருந்துட்டு, அப்படியே அங்க போய் படுத்து தூங்கியாச்சு. நாங்க இங்க தான் வேலை பார்த்துட்டுருக்கோம். பக்கத்திலேயே வந்து தேங்காய் விழுந்ததும் அங்க போய் படுத்து அப்படியே தூங்கிருச்சு. அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகவே இல்லைங்க. இந்த வேலையெல்லாம் இன்னைக்கு முடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா, அடுத்த நாள் வந்து விதைங்கெல்லாம் போட்டு விட்டுட்டு தண்ணி விட்டுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான். அதுக்கு தான் வந்து நைட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வேலைங்களெல்லாம் முடிச்சிடணும். அதுக்கு இடையில வந்து மழை வந்துருச்சுன்னா அவ்வளோதான், எதுவுமே பண்ண முடியாது. விதையெல்லாம் போட்டு நிரவி விட முடியாதுன்னு சொல்லிட்டு, நைட் ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தோம். டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ வச்சு காட்டுக்குள்ளேயே எடுத்துட்டு வந்தாச்சுங்க. அப்படியே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு போனா கண்டிப்பா வந்து லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு இங்கேயே எடுத்துட்டு வந்தாச்சு. எடுத்துட்டு வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலைய ஆரம்பிக்க வேண்டியது தான்.
நைட்டில் காட்டுக்குள்ளே வேலை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு லைட்டு போட்டோன்னா தாங்க அந்த இடத்துல மட்டும் கண்ணு தெரியும். ஆனால் நம்ம லைட்டு போடாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா ஏகமாக வந்து நல்லாவே நம்மளுக்கு தெரியும். அப்படியே வந்து லைட் ஆஃப் பண்ணி தான் வந்துட்டு நாங்கள் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ டீ குடிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் லைட் போட்டு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறோம். நாங்கள் டீ குடிச்சிட்டு இருக்கிறோன்னு சொல்லிட்டு தேங்காய் சுற்றி சுற்றி வந்து குதிச்சுட்டு விளையாடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தேங்காய் ஒன்று விழுந்துருந்துச்சு இல்லைங்க, அந்த தேங்காய்கிட்டே போய் படுத்து மறுபடியும் தூங்குறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போகும்போது தான் எந்திரிச்சு எங்கள் கூடவே வந்துச்சு. அது வரைக்கும் அங்கேயே தான் படுத்துட்டு இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே வந்து உரமெல்லாம் போட்டு தாங்க நம்ம உழவு ஓட்டி விட்டுருக்குறோம். இப்போ வந்து பெட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் திரும்ப இதுக்கு மேலே ஒரு டைம் வந்து உரம் போட்டு தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கீரை விதையெல்லாம் போட்டு நிரவி விடணும். அப்போ தான் வந்து கீரை நல்லா வந்து வளர்ந்து வரும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.